Hello students, இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 1 ஃபங்க்ஷன் சாப்டரோட 5 மார்க்ஸில் செகண்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். சரி, போன வீடியோவில் ஃபஸ்ட் 5 மார்க்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் செகண்ட் 5 மார்க்ஸ். இது இந்த இயர், அதாவது மார்ச் 2026 கேட்ட ஒரு 5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க்ஸு. ஸோ ஐடென்டிஃபை இந்த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதை பார்த்து அப்படியே எழுத வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா லெட்டுன்னு ஆரம்பித்தாலே கீவேர்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெட்டுன்றது ஒரு கீவேர்டு. ஆரம்பித்தனாலே ஃபங்க்ஷன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இதோடைய ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கீவேர்டு. ஆர்இசின்றது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்றதுனால ஆர்இசி, அதுவும் கீவேர்ட். அப்போ ஜிசிடின்றது தான் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேவா? சம்டைம்ஸ் இந்த ஆர்இசி இல்லாமல் வெறும் லெட்டு, ஏன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இல்லைன்னா இந்த ஆர்இசி வார்த்தை இருக்காது. இது ரிகர்சிவ்ன்றதுனால தான் இந்த ஆர்இசின்றது இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த லெட்டுக்கு அப்புறம் இல்லை ஆர்இசிக்கு அப்புறம் இருக்கிறது தான் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ ஜிசிடி. அப்போ நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன? ஜிசிடி. Identify the statement which tells it is a recursive function. இது ஒரு recursive functionன்றது எப்படி நமக்கு தெரியுது? எந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான். இதை அப்படியே எழுத வேண்டியதான். லெட் ஆர்இசின்ற கீவேர்டு வச்சு தான் நம்மளால் ரிகர்சிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல முடியுது. ஸோ இதுக்கு நம்ம இங்கே பக்கத்தில் எழுதிடலாம். ஸோ அந்த லைன் அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். லெட் ஆர்இசி ஜிசிடி ஏபி, இல்லைனா இதோட லெட் ஆர்இசி ஜிசிடி வரைக்கும் எழுதுனா கூட ஓகே தான். ஸோ கோலன் போடலாம், இல்லை அப்படியே விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு லைனை அப்படியே பார்த்து எழுதிருங்க. ஸோ இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் ஆர்இசின்றது தான் கீவேர்டு. அதை வச்சு தான் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஃபங்க்ஷன் ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ இந்த ஆர்இசின்ற கீவேர்டை அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. இல்லைனா ஆர்இசி இஸ் அ கீவேர்டு அப்படின்றதையும் நீங்கள் எழுதலாம். சரியா? இப்போ நேம் ஆஃப் த ஆர்கியூமெண்ட் வேரியபிள். எது ஆர்கியூமெண்ட் வேரியபிள்? இதில் எது ஆர்கியூமெண்ட் அப்படின்னா ஏ அண்ட் பி வேரியபிள். இந்த 2 வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ அண்ட் பி, இதுதான் ஆர்கியூமெண்ட் வேரியபிள். ஸ்டேட்மெண்ட் விச் இன்வோக் த ஃபங்க்ஷன் ரிகர்சிவ்லி. எந்த ஃபங்க்ஷன் ரிகர்சிவாக இதை கால் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ரிகர்சிவ்னா திருப்பி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அதனால தான் அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த வேலையை செய்யுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே இருக்குது. இதில் ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம் எழுதியிருக்கணும். எங்கே நேம் எழுதியிருக்கு? இதோ இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஜிசிடி ஃபுல்லாக. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஜிசிடி பி ஏ mod பி. ஸோ விச் இன்வோக்னா கால்னு அர்த்தம். இப்போ கால்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுன்னா கண்டிப்பாக நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கணும். நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அதை வச்சு எழுத வேண்டியதும். ஸ்டேட்மெண்ட் விச் டெர்மினேட்ஸ்னா என்ன அர்த்தம்? இன்வோக்னா கால் பண்ணுது, டெர்மினேட்னா ஸ்டாப் பண்ணுது. எது ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா எல்ஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன். ஃபங்க்ஷனோட கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் டெர்மினேட் பண்ணும், இல்லைனா ஸ்டாப் பண்ணும். ஸோ இங்கே ரிட்டர்ன் ஏ இருக்கு இல்லையா? இதுதான் டெர்மினேட் பண்ணுது. ஸோ ரிட்டர்ன் ஏ. ஸோ இதுதான் சரியா? ஸோ டெர்மினேட்னா ரிட்டர்ன் ஏ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இது ஈஸியாக புரிஞ்சிட்டோன்னா ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ இது புரிய நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா ஆன்சருமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.